அன்பு நேயர்களே, நாம் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள லோகே பயங்கரவாதிகள் குறித்து 2 காணொளி தந்துவிட்டோம். இன்று வெள்ளிக்கிழமை மாலை கடந்து இரவாகிவிட்டது. 5 பயங்கரவாதிகளும் குறித்த பெண்மணியும் இன்று 5:30 மணிக்கு ஜகார்த்தாவிலிருந்து கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். இதுதான் செய்தி. இப்ப என்ன செய்ய போறாங்க இவங்களை, அது உங்களுக்கு தெரியணும் இல்லை, அதையும் நாம கொடுத்துருவோம். இலங்கையில் இலங்கையில் அந்த பாதாள லோக கும்பல் இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கை தரங்கிறங்கியாச்சு. 5:30 மணிக்கு நாட்டுக்கு இறங்கியாச்சு. இந்தோனேஷியா மற்றும் இலங்கை காவல்துறையினரின் ரோவின் கூட்டு நடவடிக்கையின் போது பிரபல கும்பல் தலைவர் ஹெல் பத்தர பத்மே உட்பட பல உயர் மட்ட சந்தேக நபர்கள் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இன்று மாலை கொழும்பு நேரப்படி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு தரையிறக்கப்பட்டு எஸ்டிஎஃப்பின் கூடுதல் பாதுகாப்புடன் கொழும்பு சிஐடியின் 4ஆம் மாடிக்கு இன்று 6:15 மணி வாக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நேர இமிகிரேஷன் ஒன்றும் தேவையில்லையே. அவர்களை கைவிலங்கிட்டாச்சு, சிஐடியில் பாரம் பண்ணியாச்சு. இப்பொழுது அவர்களுக்குரிய மரியாதை மூலம் அவர்களுக்குரிய எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கும். நாளை காலை இந்த நிலவரம் என்ன, நாளை காலை கோட்டை நீதிமன்றம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு 10 நாள் கேட்க போறாங்க. 14 நாள் 10 நாள் கேட்க போறாங்க. இவங்களை வைத்து விசாரணை செய்திருக்காக நீதிமன்றம் கொடுக்கும். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கான விசாரணை வேண்டும் இல்லையா? தேவைப்பட்ட இன்னும் எடுக்கலாம். டிடென்ஷன் ஆர்டர் பெற போறாங்க. முக்கிய குற்றச்செயலில் ஈடுபட்டு உட்பட மொத்தம் 6 இளைஞர்கள் ஜகார்த்தா அருகே கைது செய்யப்பட்டிருந்தனர் நேற்று முன்தினம். அவர்கள் இலங்கையில் பல்வேறு கொலைகள் மற்றும் பெரிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையர்கள் என்றும் கூறப்படுகின்றது. சும்மா இல்லவங்க பாதாள லோகைன்னா ஆயுதம் விற்கிற, ஆயுதத்தை வாங்குற, போதை வஸ்தை வாங்குற, விற்கிற, இந்த மாதிரி. அவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள இலங்கைக்கு நாடு கடத்த ஏற்பாடுகள் நேற்று செய்யப்பட்டிருந்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் குற்றவாளிகளை இலங்கை பின்தொடரும் என்ற தெளிவான செய்தியை அனுப்பியதாக காவல்துறை மா அதிபர் IGP தெரிவித்திருக்கின்றார். இன்றைய செய்தியாக கூட்டு நடவடிக்கையின் பயனாக இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை CID, இந்தோனேஷிய காவல்துறை மற்றும் இன்டர்போல் மற்றும் இந்திய ரோ ஆகியவை இணைந்து 7 நாட்கள் கூட்டு நடவடிக்கையின் விளைவாக இந்த கைது நடந்துள்ளது. இலங்கையில் இருந்து ஒரு சிறப்பு குழு இந்தோனேஷியாவில் தங்கியிருந்து புலனாய்வு மற்றும் ஆதரவை வழங்கியதாகவும் களத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெண் மற்றும் குழந்தை திருப்பி அனுப்பப்பட்டது. கும்பல் உறுப்பினர்களுடன் இருந்த ஒரு பெண் மற்றும் ஒரு சிறு குழந்தை, கை குழந்தையால் ஒரு 3 வயதுக்கு கைது செய்யப்பட்டது. இருப்பினும் அந்த பெண் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாததால் இந்தோனேஷிய அதிகாரிகள் அவர்களை இன்று மாலை அனுப்பி வைத்திருக்கின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான கஹல் பத்தர பத்மே உள்ளிட்ட குழுவுடன் கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் குழந்தை இன்று மாலை உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக ஜகார்த்தா செய்திகளும் கொழும்பிலிருந்து CID தகவலும் தெரிவிக்கின்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிலிருந்து விமானத்தில் இன்று மாலை சுமார் 5:50 மணிகளவில் அவர்கள் இலங்கைக்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிளைட் ஷெட்யூல் டைம் 5:50 என்றாலும் 10 நிமிஷ டிலேயின் காரணமாக 5:50க்கு லேர்ன் செய்யப்பட்டவுடன் 5 நிமிடங்களில் அவர்கள் இமிகிரேஷன் கிளியர் பண்ணி உடனடியாக STF பாதுகாப்புடன் CIDயின் 4ஆம் மாடிக்கு இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். கஹல் பத்தர பத்மே தலைமையிலான குழு சமீபத்தில் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணும் அடங்குகிறார் சொல்லப்படுகிறது. இருப்பினும் அந்த பெண் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை என்பதால் அவரும் நாளை விடுதலை செய்யப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா, மலேசியா, தாய்லாந்து, அபுதாபி ஆகியவற்றுடன் இலங்கை காவல்துறை இணைந்து கண்காணிக்கின்றது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து ஏற்கனவே பல சந்தேக நபர்கள் நாடு கடத்தப்பட்டதை நாம் அறிவோம். இந்தோனேஷியாவில் ஹெல் பத்தர பத்மே உட்பட 5 பாதாள உலக நபர்கள் கைது செய்யப்பட்டதில் புதிய விவரங்கள் வெளியாக இருக்கிறது. 5 பாதாள உலக நபர்கள் கைது செய்யப்பட்டதில் புதிய விவரங்கள் வெளியாக இருக்கின்றது. 6 பாதாள நபர்களில் கஹல் பத்தர பத்மே,
இந்தோனேஷியா ஜகார்த்தாவில் இலங்கையின் முக்கிய பாதாள உலக நபர்கள் என்று கூறப்படும் குழு என்று தெரிவிக்கப்பட்டாலும் இன்று காலை இவர்கள் ஜகார்த்தாவில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று செய்தி தெரிவிக்கின்றது இந்தோனேஷியன் செய்திகளும். வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் குற்றவாளிகளை கண்டறிய இலங்கை காவல்துறை இந்தியா, மலேசியா, தாய்லாந்து, அபுதாபியுடன் இணைந்து செயல்படுவதாக ஐஜி தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டிலிருந்து தப்பிச் சென்ற இலங்கை குற்றவாளிகளை கைது செய்ய இந்தியா, மலேசியா, தாய்லாந்து, அபுதாபி மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் உள்ள சட்ட அமுலாக்க அதிகாரிகளுடன் இலங்கை இணைந்து செயல்படுகிறது என்று காவல்துறை அதிபர் பிரிகிந்த ஜெயசூரிய தெரிவித்திருக்கின்றார். இன்றைய விமானம் நான் நினைக்கிறேன் UL 365 நினைக்கிறேன். ஏர்லாங்கன் விமானத்தின் மூலமாகத்தான் அவர்கள் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அறியப்படுகின்றது. இதற்கிடையில் நீண்ட கால தாமதங்கள் மற்றும் நீண்ட சட்ட நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்களை பராமரிப்பதற்கான அதிக செலவு ஆகியவற்றை காரணம் காட்டி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிரான விசாரணைகள் விரைவுபடுத்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் என்றால் இவங்களுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைத்தால் மாத்திரமே வழக்கு இழுத்து செல்லாமல் ஜூம் மூலம் இவர்களை கொண்டு வரல, ஜூம் மூலம் தான் பண்ண போறாங்களாம். அப்ப அதனால ஜூம் மூலம் தான் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்களை கஹல் பத்மே உள்ளிட்ட குழுவுடன் கைது செய்யப்பட்ட பெண்ணும் குழந்தையும் அடங்குகின்றார்கள். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் இருந்து UL 365 விமானத்தில் இன்று மாலை சுமார் 5:50 மணிக்கு கட்டுநாயக்காவில் அவர்கள் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். செய்யப்பட்டவுடன் உடனடியாக STF பாதுகாப்புடன் அவர்கள் CIDயின் தலைமையகத்துக்கு எடுத்து வந்திருக்கிறார். இந்த செய்தி நாம் வழங்குகின்ற போது அவர்களை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி அதற்குரிய ரிப்போர்ட் எல்லாம் தயாரிச்சு நாளை காலை ஒரு 10-12 சனிக்கிழமை இல்லையா, சனிக்கிழமை என்றால் நீதிபதி குவார்டர்ஸ் இருக்குது, வீடு இருக்கும், நீதிபதிக்கு வழங்கப்பட்ட பங்களா, அந்த குவார்டர்ஸ்ல இருந்து இவருடையாக ஸ்டே ஓட தான் கேட்பாங்க. அவங்க 5 பேரையும் கொண்டு நிறுத்தி பெண்ணையும் விடுதலை செய்ய போவதா சொல்லி, ஏன்னா பெண் மீது எந்த குற்றமும் இல்லை, அவங்களோட பெகோ சுமந்தட வைஃப் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அவர் தேவைப்பட்டால் விசாரணைக்கு எடுக்கலாம் அல்லது அவரை அவங்க பெயில் கொடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம். ஆனால் கிடைத்த தகவல் அடிப்படையில் அவரையும் ஒரு 14 நாள் பெண்கள் பகுதிக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கின்றது. நாளை காலை டிஓ போட்டு அவங்க திருப்பி 14 நாள் போட்டு திருப்பி எடுத்து அவங்க 14 நாள் போடுவாங்க. அவங்களை தொடர்ந்து விசாரணை செய்ய போவதாக தான் CID தெரிவிக்கின்றது. இதேவேளை அபுதாபி மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் ஒளிந்திருக்கும், அதாவது வளைகுடா நாடு, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளிலும் ஒளிந்திருக்கும் இந்த மாதிரி பயங்கரவாதிகளை பாதாள லோக சண்டீர்களை எல்லாம் கைது செய்வதற்காக அரசாங்கம் ரோவின் உதவி நாடு இருக்கின்றார்கள். ரோ கூடுதலாக இதுல இறங்க போறாங்கல்ல, அவங்க கூடுதலாக காட்டி கொடுக்குறாங்க, பிடிச்சு கொடுக்குறாங்க. எனவே நாடு ஒரு சீரான நிலையில் செல்ல வேண்டுமானால் இந்த மாதிரி பயங்கரவாதிகளும் கப்பம் பெற, அதாவது அவங்களே நீதிபதி நடத்துற, இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் பார்த்துங்க. அவங்களுக்கு எத்தனை கிலோ தங்கம் போட்டியாங்கன்னு உழைச்சி அடுத்த தங்கமா எல்லாம் இந்த மாதிரி இந்த கப்பம் பெற்ற தங்கம், குடுவித்த தங்கம், கொள்ளையடிச்ச தங்கங்கள் எல்லாம் தங்கங்க. இப்ப தங்க மாலை இருக்கு இவங்களுக்கெல்லாம், ஆனா மூஞ்சி மோரக்கட்டை. எனவே இவங்களை கொண்டு வந்து நாம நினைச்ச ஞாயிற்றுக்கிழமை 30-31 வரை நினைச்சோம், அதுக்கு முந்தையே கொண்டு வந்துட்டாங்க. ஏனெனில் இந்தோனேஷியாவிலையும் பணம் கொடுத்தெல்லாம் பண்ணலாம், ஆனால் ஓரளவு அது இவங்க கூட நின்றாங்களே, ஒன்றும் பண்ணிக்கல. இல்லாட்டி அவங்க பணம் கூட இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் பணம் கொடுத்து இமிகிரேஷன் மட்டும் இல்லை, போலீஸ் எல்லாம் விலைக்கு வாங்கலாம், கோடிக்கணக்கு அள்ளி இருந்தா அந்த நாய்க்கிளைக்கு வாங்கலாம், கொடுக்கலாம். எனவேதான் அவங்க தப்பிக்க ஒரு முயற்சி பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் முடியல, அதாவது பணம் கொடுத்து தப்பலாம் வேண்டும். இன்று இரவு முதல் அவங்களுக்கான பூசை இருக்குதானே, பூசை உண்மை சொன்னா பிரச்சனை இல்லை, அவங்க கேட்கிற ரூட்ல உண்மை சொல்லாம போல அவங்களுக்கு அது இரவு நள்ளிரவு பூசை இருக்கும். அப்ப பூசை எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு அவங்கள கோர்ட்ல பாரம் பண்ணி ஒரு ஸ்டே ஓடுறது, ஒரு டிஓ அடிச்சு ஒரு ஸ்டே ஓர்டர் எடுக்க போறாங்க, லாக்களை தாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களோட பாதுகாப்புல இருப்பாங்க. CID நினைக்கிற நேரம் அடிப்பான், நினைக்கிற நேரம் முன்மெடுப்பான், தெரியும் தானே, நீ சொல்ல தேவையில்லையே. அதனால ஏகப்பட்ட இவங்க என்னென்றால் இவங்களுக்கு கிடைச்ச திட்டம் ஒன்று என்னென்றால் ஒரு அரச உயர் மட்டங்களை கொல்லுவதற்கான ஒரு திட்டம் ஒன்று இவங்க கையில இருந்து இருக்குது.
அந்த திட்டத்தை தான் இவங்க மோப்பம் முடிக்கிறாங்க. யார் இந்த திட்டத்தை சூத்திரதாரிகள் நிறைய குட்டு அம்பிட போகுது பொருங்களா. இதை நம்ம முன்கூட்டி சொல்ல முடியாது. இப்ப நமக்கு இன்று மாலையே கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் அரச உயர் மட்டங்களில் மேல் டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அதை மேல பழகிக் கொள்ளுங்க. அதுக்காக அரசாங்கம் தீவிரமாக இருக்குது. அதையும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. எனவேதான் இது குறித்து நாமல் இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது. இன்று அவர்கள் நாட்டுக்கு வந்தவுடன் உங்களுக்கும் இந்த கிட்டத்தட்ட இது பார்ட் 3 நினைச்சு கொள்ளுங்க. தந்துவிட்டோம், பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.